டீல பேசலாம்னா பேசலாம், இது வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி 2 பேருமே பேசிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல சிஎம் விஜய் சார் ரொம்ப கிளியரா அதை பண்றாரு. இவர் ஆன்டி பிஜேபின்னு சொல்லல, ஏடிஎம்கேவையும் விமர்சனம் பெருசா பண்ணல. இவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல டிஎம்கே வெஸ் டிவிகே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இப்பயுமே கவர்னர் ஸ்பீச் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டா பண்ணதுலையோ இல்ல டிவிகே வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா திமுக மாதிரி எதிர்க்கலன்னு சொல்ற இடத்துலயும் இவங்க வந்து ஆன்டி பிஜேபியா டிவிகே செயல்பட போறது இல்லை அப்படின்னும் போது, ஆன்டி பிஜேபியா செயல்படணும்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆன்டி பிஜேபின்ற இடத்துல நான் சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது இடையூறா இருக்கோ அந்த 2-3 விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள்ல அவங்களுக்கு என்ன ஃபேவரோ அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண போதும். அதே சமயத்துல முழுசா நம்ம ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்துக்கிட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும் போது, உங்க கூட எங்களுக்கு சண்டையும் இல்லை சமாதானமும் இல்லை. எங்களுக்கு தேவையானது நீங்க செய்யுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்க கவர்மெண்டால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம் அப்படிங்கிற இடத்துல எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா சேர்ந்து பண்ணா மட்டும்தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும்னா, அதுல தமிழ்நாட்டோட பங்கு இவ்வளவு இருக்கும். நம்ம சிஎம் சார் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் போது அது பிஜேபிக்கு ஒத்து போறதுன்னா அவங்க ஒத்து போவாங்க, இல்ல பிஜேபி கூட ஒரு பவுண்டரி செட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு ஒத்து போகணுமோ அவ்வளவு ஒத்து போவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நேத்து கவர்னரோட ஸ்பீச்லயும் அதுக்கப்புறம் நம்மளோடது மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பேசின ஸ்பீக்கர்ஸ் பேசின ஸ்பீச்லையும் சபாநாயகர் அவர்கள் பேசின ஸ்பீச்லையும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனால் அதை மைண்டில் வச்சு நீங்கள் எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிதி கொடுக்கறதுல வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாதீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சிஎம் சார் வந்து பிஎம் கிட்ட சொன்ன அந்த ரிக்வஸ்ட்டை வச்சதை பார்க்க முடிஞ்சது, காவேரி விஷயங்களை பேசினதை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஆன்டி பிஜேபின்னு சொல்லி வெளிப்படையாக டிஎம்கே ஆன்டி பிஜேபி எதிர்த்தாலும் உள்ள நீங்க பண்ண விஷயங்கள் இல்ல பிஜேபிக்கும் நாங்க டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து டிவிகே கவர்மெண்ட் உள்ள வராம தடுக்கிறோம்னு சொன்ன மாதிரி இப்போ அதான் இதையும் சொல்லியிருப்பாரு சத்யராஜ் சாரா இன்னொருத்தர் சீமான் சாரோ சத்யராஜ் சாரோ யாரோ ஒரு செலிபிரிட்டி, பட் சீமான் வந்து பொலிட்டிக்கல் தான் அவர். யாரோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள் நான் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, டிஎம்கே நீங்க ஓட்டு போடலனா ஸ்டாலின் எப்படி தோக்கடிப்பேன்னு கேட்ட கேள்விக்கு பின்னாடி நீங்க டிஎம்கே ஓட்டு போடலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிஜேபியாவது வின் பண்ண வச்சிருக்கலாம், பிஜேபியாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க வந்து டிஎம்கே தோக்க கூடாதுன்னு சொன்னது வரைக்கும் ஓகே, ஆனால் பிஜேபி வந்திருக்கலான்னு நீங்கள் சொல்லும் போது அப்போ அதை விட உங்களுக்கு வந்து டிவிக்கு உள்ளே வர்றது தான் பிரச்சனையாக இருக்குது. சிஎம்மாக வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆகிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரலாம் டிஎம்கே வரலாம் ஆனால் டிவிக்கே மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் யார் வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஜனங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். எந்த ஆட்சி நடந்தால் என்னப்பா, எங்களுக்கான ரொட்டீன் லைஃப்லையோ எங்களுக்கான ரெகுலர் லைஃப்லையோ ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லது நடந்தால் ஓகே, இல்லை இருக்கிற பிரச்சனைகள் சரியான ஓகே அப்படின்ற மாதிரி